நமக்கு எவ்வளோ வருத்தம் வந்தாலுமே பரவாயில்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வேலை நாங்கள் தானே செய்யணும் அப்படின்னு யோசித்து ஒரு மாதிரி ஏதாவது வேலையை முடிச்சிடலாம். ஆனால் இந்த சின்ன குட்டிகளுக்கு வருத்தம் வந்தால் எங்களுக்கு உடம்பும் இயங்காது, மனசும் இயங்காது. என்னதான் எங்களுக்கு ஒரு வருத்தம் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணுமெண்டா கூட சமைச்சு வச்சுட்டு தான் போய் அட்மிட் ஆகணும். அப்படியே அட்மிட் ஆகிட்டு 2-3 நாள் கழித்து வந்தாலும் நாங்கள் தான் இந்த சட்டி பானையை கழுவணும். இதெல்லாம் நம்மளோட விதி போல். இந்த டிசைனை மாற்றவே முடியாதாப்பா. குட்டியம்மாவுக்கு சரியான காய்ச்சல், அதோட லூஸ் மோஷனோட பிளட் வேறு ப்ளீட் ஆகினதால நேற்று எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். அவங்களுக்கு ஏதோ வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான சிம்டம்ஸ் காய்ச்சல், இந்த மாதிரி லூஸ் மோஷன், பிளட் ப்ளீட் ஆகிறது, இந்த மாதிரி தான் இருக்கும். சரியான டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னவையல். இப்போ ரீசெண்டாக சின்ன பிள்ளைகளுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கு அப்படின்ட்டு சொன்னவையல். இது அபிக்கு 3-4 நாளைக்கு பிறகு நேற்று தான் கொண்டு போனேன்னா, நீங்கள் அப்படியெல்லாம் வச்சுருக்காதீங்க. அப்படியா சிம்டம்ஸ் தெரிஞ்சால் உடனே கொண்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஒற்றை கையில் பிள்ளைய வச்சுட்டு சமைச்சிடலாம். எப்படி சட்டிப்பானை கழுவுறேன்னு தான் தெரியல. சிங்கில் இவ்வளோ சட்டிப்பானை இருக்க விட்டு தான் நேற்று ஒன்றுமே செய்ய முடியலை. அப்படியே போய் படுத்தாச்சு. ஏன்டா அபி தூக்கின மடியை விட்டு ரங்கவே இல்லை. தூக்கியே வச்சுருந்தேன்னா தூக்கி கொண்டு தான் நேற்று ஃபுல்லாகவே தெரிஞ்சது. அவளால் சுத்தமாக முடியலை, ரொம்ப டயர்டாகிட்டா. ஓடி தெரிஞ்ச பிள்ளை இப்படி இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்கவே பாவமாக இருக்குது. என்ன செய்கிறேன்டே தெரியல, சாப்பாடு கூட ரங்குதில்லை.